அடக்கடவுளே! ஆர்சிபி அணி அவங்களுக்கு இன்னைக்குன்னு பார்த்து இப்படியா நடக்கணும். ஃபைனல் ஆட்டம் பஞ்சாப் அணிக்கு எதிரா விளையாட போறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில ஆர்சிபி அணி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முக்கியமான பிளேயர் விளையாட முடியாம வெளியேறியிருக்காரு. இதனால கோலி அதேபோல ராஜ் பட்டிதார் ஒட்டுமொத்த ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாருமே கதி கலங்கி போய் அதிர்ச்சி அடைகிற மாதிரியான சம்பவம் தான் தற்போது ஆர்சிபி அணிக்கு எதிராக இன்னைக்கு நடக்க போற இந்த கிராண்ட் ஃபைனல்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலகமே எதிர்பார்க்கக்கூடிய உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐபிஎல் லீக் மேட்ச் ஆட்டமாகவும் இன்றைய ஆட்டம் தற்போது மாறி இருக்கு. அதாவது 18 வருஷமா ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 18 வருஷத்துல பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்களும் கப்பு ஜெயிச்சதில்லை, ஆர்சிபி அணி அவங்களும் கப்பு ஜெயிச்சதில்லை. ஆனா இவங்க இரண்டு பேருமே தற்போது ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறதால 18 வருஷம் கழிச்சு கப்பு கண்டிப்பா இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க வாங்க போறாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. கடந்த 18 வருஷமா இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபைனலுக்கு வந்தாலும் இரண்டு பேருமே இதுவரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க இரண்டு பேருமே மோத போறாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமா 100% இன்னைக்கு ஒரு புதிய சாம்பியன், ஐபிஎல் சாம்பியனை கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்க்க போறோம் அப்படிங்கிறத கண்டிப்பா மறுக்க முடியாது. ஆனா பாவம் ஆர்சிபி அணி அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தற்போது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மீண்டும் இரண்டாவது பேஸ் ஐபிஎல் துவங்கினதுக்கு அப்புறமா ஜோஷ் ஹேசல்வுட் இன்ஜூர்ல இருந்தாலும் கண்டிப்பா அவர் வேணும் அப்படின்னு போராடி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவங்க கிட்டே இருந்து எப்படியோ கெஞ்சி அவரை திரும்பவும் அணியில் விளையாட வச்சுட்டாங்க. அதே போல தான் டிம் டேவிட் அவரையும் ஆஸ்திரேலியாவில் இருந்து இவங்க இரண்டு பேரையுமே கஷ்டப்பட்டு இரண்டாம் பேஸ் ஐபிஎல்ல விளையாட வச்சாங்க ஆர்சிபி. ஆனால் டிம் டேவிட் அவர் தற்போது இந்த ஃபைனலில் விளையாட முடியாத நிலைமையில இருக்காரு. இதுக்கு முன்னாடி கடைசி லீக் மேட்ச் ஆட்டத்தில் ரன் சேசிங்கில் ஈடுபட்டிருந்த டிம் டேவிட் இன்ஜூரோட வந்து அவர் ஆர்சிபி அணிக்காக விளையாண்டாரு. ஆனாலுமே அந்த மேட்சையும் ஜெயிக்க வைக்க முடியல. அதுக்கப்புறமா அவர் இன்ஜூர் ஆனது தான். திரும்ப இப்போ ஃபைனல்ஸ்க்காவது அவர் வந்து விளையாடுவார். கடைசி நேரத்தில் ஒரு பவர் ஹீட்டர் கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கு தேவைப்படுறாங்க. அதனால கண்டிப்பாக டிம் டேவிட் அவர் இருக்கட்டும் அப்படின்னு குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் கூட டிம் டேவிட்டை விளையாட வைக்காமல் பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபைனலில் விளையாட முடியாத நிலைமையில் தான் டிம் டேவிட் இருக்கார். அதனால் ஆர்சிபி அணி அவங்க முக்கியமான ஆட்டத்தில் இன்றைக்கி ஒரு ரொம்ப பெரிய பிளேயர் டிம் டேவிட் அவர் இல்லாமல் தான் தற்போது ஆர்சிபி அணி அவங்க விளையாட வேண்டிய நிலைமைக்கும் கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இது விராட் கோலி அவருக்கு அதே போல் ராஜ் பட்டிதார் அவங்க இரண்டு பேருமே கட்டமைச்சிருந்த அந்த பிளேயிங் 11ல் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விரிசல் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் நிச்சயமாக இன்றைய ஆட்டத்திலையும் மழை கண்டிப்பாக குறுக்கிடும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மைய ரிப்போர்ட் சொல்றாங்க. அதாவது மேட்ச் நடக்கிற நேரத்தில் மழை பெய்யாது அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி அதாவது சாயந்தரத்தில் இருந்து மழை கண்டிப்பாக வெளுத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால கண்டிப்பா இன்னைக்கும் ஆட்டம் சரியான நேரத்தில் துவங்காம கொஞ்சம் கால தாமதமாக துவங்கலாம். அன்னைக்கு இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸும் பஞ்சாப் அணியும் மோதுற மாதிரி ஓவர் நைட்ல ஆட்டம் நடந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இந்த மேட்ச்லையும் அதே மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மைய ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ அப்படியே இன்னைக்கு ஆட்டம் நடக்காம முழுசா மழையால ரத்தாகிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரிசர்வ் டே வச்சிருக்காங்க. ரிசர்வ் டேல கண்டிப்பா நாளைக்கு திரும்பவும் ஐபிஎல் ஆட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடப்படும். அதாவது இன்னைக்கு நடந்திருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணாம நாளைக்கு புதுசா ஒரு ஐபிஎல் ஆட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுவாங்க. ஸோ இதுல எது நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கலாம். முக்கியமா நீங்க ஆர்சிபி சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பஞ்சாப் அவங்க சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க.